தமிழ் சினிமா 2025 வியத்தகு படைப்புகள் என்னென்ன? தமிழ் சினிமாவில் 2025ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக முன்னிறுத்தப்பட்ட பல படங்கள் பல்லிழித்தன. வசூல் ரீதியில் வெற்றி என்கிற முத்திரை குத்தப்பட்ட படங்கள் ரசிகர்கள் விமர்சகர்களை ஈர்க்கவில்லை. மலையாள படங்கள் போல சிறந்த படங்கள் தமிழில் வெளியாகவில்லையே என்கிற அயற்சிக்கு இந்த ஆண்டு சிறிது விடுதலை கிடைத்தது. மனிதர்களை கதையை மையப்படுத்திய சிறிய பட்ஜெட் படங்கள் ஆச்சரிய வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றன. தமிழ் சினிமா மெல்ல புதியவர்கள் கைக்கு சென்று வருவதன் அறிகுறியாக இதை கருதலாம். அபிஷன் ஜீவிந்த் என்கிற 25 வயது இயக்குனரின் முதல் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ஆண்டின் எதிர்பாராத வெற்றி படமாக பேசப்படுகிறது. நிஜத்தில் இப்படி நடக்குமா? ஒரு பகுதியில் வாழும் அனைவருமே எப்படி நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சக மனிதர்கள் குறித்த தீவிர சந்தேகங்கள் நிறைந்த எந்த நம்பிக்கை உணர்ச்சியும் மற்ற கேள்விகள் எழுந்தன. இப்படி கேள்விகள் எழும் காலத்தில் இது போன்ற ஒரு திரைப்படம் தேவை என்றே தோன்றுகிறது. நிஜத்தில் இருந்து உத்வேகம் பெற்று தான் முன்மொழிய விரும்பும் கருத்தை மாற்றத்தை கற்பனை கலந்து எழுத்துப்பூர்வ படைப்புகள் கூறுகின்றன. அதுபோல் இந்த படமும் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், மனிதர்கள் எதை தொலைத்து விட்டார்கள் என்கிற மதிப்பீடுகளை முன்வைக்கிறது. இயக்குனர் ராம் தனது வழக்கமான பாதையில் இருந்து சற்றே விலகி நகைச்சுவை கலந்து மிர்ச்சி சிவாவையும் சிறுவன் மிதுல் ரியானையும் வைத்து பறந்து போ எடுத்திருந்தார். தற்கால நடுத்தர வர்க்கத்தின் முக்கிய பிரச்சனைகளை குழந்தைகளை பின்னணியாக வைத்து பேசியிருந்தார். இப்படியெல்லாம் நடக்குமா என சிலர் வலிந்து விமர்சித்தனர். இந்த படம் யதார்த்தத்தில் கால் கொண்டிருந்தாலும் தான் வலியுறுத்த விரும்பும் கருத்துக்களாக சில கற்பனைகளை வரித்து கொண்டது. சொல்ல வந்த கருத்தை அது வலுப்படுத்தவே செய்திருந்தது. திரைக்கதை எழுத்தாளராக மணிகண்டன் நடிகராக தேர்வு செய்யும் படங்கள் முற்றிலும் வித்தியாசமானவை, நம் சமூகத்துக்கு அவசியம் தேவைப்படுபவை. அந்த வரிசையில் யூடியூப் பின்னணியை கொண்ட ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் அவர் நடித்த குடும்பஸ்தன் ஒரு மாறுபட்ட வரவு. சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்த ஒரு நடுத்தர வர்க்க தம்பதி குடும்பத்திலும் பொருளாதார ரீதியிலும் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை நகைச்சுவையாக பேசியிருந்தது. நடுத்தர வர்க்கம் தன் சுயமரியாதையை இழந்து எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தமாக கூறியிருந்தது. மெட்ராஸ் மேட்னி பாம் ஆகிய 2 படங்களும் சாதாரணமாக கடந்து செல்லும் மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை நாம் பார்க்காத கோணங்களில் இன்னும் நெருக்கமாக அணுகின. ஒரு நகர்ப்புற கீழ் நடுத்தர வர்க்க குடும்பத்தில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் என்கிற கேள்வியோடு தொடங்கி அவர்களின் வாழ்க்கையையும் உழைப்பும் நாம் புறக்கணிக்கவே முடியாதவை என்பதை காட்டுகிறது. மெட்ராஸ் மேட்னி ஒரு தலித் இடைநிலை சாதி தம்பதி திருமணத்துக்கு பிறகு சமூக ஏணியில் கஷ்டப்பட்டு ஏறும் கதை. சாதாரண மனிதர்களும் வாழ்வதற்கு அசாதாரணமான சிலவற்றை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லும் இந்த படத்தில் காளி வெங்கட்டின் நடிப்பு அற்புதமானது. இயக்குனர் கார்த்திகேயன் மணிக்கு இது முதல் படம். பாம் ஒரு அதீத கற்பனை போல தோன்றினாலும் வாயு பிரியும் பிரச்சனையை ஒரு பின்னணியாக கொண்டு சாதிய மோதல் பிரச்சனையை ஆழமாக பேசுகிறது. பிரிந்து கிடக்கும் மக்களை ஒரு நம்பிக்கையை முன்வைத்து ஒன்றுபடுத்துவது சாத்தியம்தான் என்பது ஒரு ஆக்கப்பூர்வ கற்பனை. பிரிவினை உணர்வை சமூகம் கொண்டிருந்தாலும் மனிதர்களாக நாம் இணைவதற்கான கணக்கற்ற சாத்தியங்களை இந்த படம் கவனப்படுத்தியது. இந்த 2 படங்களிலும் வரும் முதன்மை கதாபாத்திரங்கள் தலித் சாதியினர். இவர்கள் சமூக இழிவுகளை தங்கள் அளவிலிருந்து மாற்றவும் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவும் கூடிய சாமானிய நாயகர்களாக திகழ்கிறார்கள். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நிஜ கதையில் இருந்து உத்வேகம் பெற்று ஒரு காலகட்டத்தின் சித்தரிப்பாக நிலத்தில் வேர் கொண்டு வலுவாக எழுந்து நின்றது பைசன் காலமாடன். இந்திய கபடி அணிக்காக தங்கப்பதக்கம் வென்ற மனதி கணேசனின் கதையிலிருந்து முக்கிய இழைகளை எடுத்துக்கொண்டு 90களின் தென் மாவட்ட சாதிய மோதல்களின் உரைய வைக்கும் சித்திரமாக படம் உருவாக்கப்பட்டிருந்தது. எந்த சாதியினரையும் 100% எதிரியாக இந்த படம் கட்டமைக்கவில்லை. அதே நேரம் இரு தரப்பிலும் உள்ள மோதல் போக்கும் பலவீனங்களும் சமூகத்தையும் ஒரு விளையாட்டு வீரனின் வாழ்க்கையையும் எப்படியெல்லாம் புரட்டி போடுகின்றன என்பதை காட்டியது. ஆட்டோகிராஃப் போன்ற படத்தை ஒரு பெண் எடுக்க முடியுமா என்கிற கேள்வி இருந்தது. அதற்கு பதிலளித்திருக்கிறார் வர்ஷா பரத். 10 வயதில் தொடங்கி ஓர் இளம்பெண்ணின் அகப்போராட்டங்களை பேட் கேர்ள் நிதர்சனமாக கூறுகிறது. சடங்குகள், புனிதங்கள், கட்டுப்பாடுகள் என்கிற பெயரில் குடும்பமும் சமூகமும் ஒரு பெண்ணை எப்படி மோசமாக ஒடுக்குகின்றன. ஒருவருடன் மட்டும் தோன்றும் புனிதம் கொண்ட காதல் ஒரு பெண்ணின் இயல்பு எப்படியெல்லாம் முழக்கப்படுகிறது என்பதை தைரியமாக இயல்பான திரைமொழியில் அலசியுள்ளது.
விக்ரம் நடித்து SU அருண்குமார் இயக்கிய வீர தீர சூரன் பாகம் 2 படத்தை மேற்கண்ட படங்களின் வரிசையில் நேரடியாக பொருத்த முடியாது. காரணம், அந்த படத்தின் வன்முறை, அதே நேரம் ஓர் ஊரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ரவுடி கும்பல், காவல்துறை எதிர்கும்பலுக்கு இடையிலான ஆடு புலி ஆட்டம் சார்ந்த த்ரில்லர் கதை வழக்கமானதாக தோன்றினாலும் மாறுபட்ட திரைக்கதையாக்கம் சொல்லப்பட்ட முறையில் இந்த படம் மாறுபட்டு நிற்கிறது. பொதுவாக நம்பப்படுவது போல சினிமா வெறும் பொழுதுபோக்கோ பெரும் சம்பாத்தியத்துக்கான வழி மட்டுமோ அல்ல. அது ஒரு சிறந்த தொடர்பாடல் கருவி. ஓர் இயக்குனர் நினைத்தால் அந்த ஊடகத்துக்கே உரிய பலங்களுடன் சினிமாவை சிறப்பாக பயன்படுத்த முடியும் என்பதை இந்த படங்கள் நிரூபித்துள்ளன. ஆண்டின் இறுதியில் வெளிவந்து நிறைவான அனுபவத்தை தந்துள்ளது சிறை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் விளிம்பு நிலை மக்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்பதை இந்த படம் உறக்க சொல்கிறது. சமூக அக்கறை கொண்ட திரைக்களத்தில் விறுவிறுப்பான த்ரில்லர் அனுபவத்தையும் தருவது சிறையின் மற்றொரு சிறப்பு. தேய்ந்து போன வழக்கமான பாதையில் நடப்பது எளிது. யாரும் இன்னும் கால் பதிக்காத பாதைகளில் நடப்பது கடினம். அந்த புதிய பாதையில் சில தப்படிகளை முன்வைத்து இந்த படங்கள் நடக்க தொடங்கியுள்ளது ஒரு நல்ல அறிகுறி.